தென்னாப்பிரிக்க தொழிலதிபர் ஒருவரிடம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆசிஷ் லதா ராம்கோபினுக்கு டர்பன் நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளன. 56 வயதாகிய மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆசிஷ் லதா ராம்கோபின் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வருகிறார். இவர் அகிம்சைக்கான சர்வதேச மையம் என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனராகவும் செயல் இயக்குநராகவும் உள்ளார். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் அவர் அரசியல், சமூக, பொருளாதாரம், சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்து வருவதோடு அது பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டில் தென் ஆப்பிரிக்காவில் நியூ ஆப்பிரிக்கா அலையன்ஸ் என்ற காலனி விநியோக நிறுவனத்தின் இயக்குனர் மகாராஜ் என்பவரை சந்தித்துள்ளார். இவரது நிறுவனம் ஆடைகள் மற்றும் காலணிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் மகாராஜை சந்தித்த ஆசிஷ் லதா தனக்கு 6 மில்லியன் ரெண்ட், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 3.22 கோடி தேவை உள்ளதாக தெரிவித்தார். தென் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரபல நெட்கேர் குழும மருத்துவமனைக்கு லினன் துணிகள் வழங்க வேண்டும். இதற்காக இந்தியாவில் இருந்து 3 கண்டெய்னர்களில் லினன் துணி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான வரி செலுத்த பணம் தேவை உள்ளது என கூறியுள்ளார். இதையடுத்து ஆசிஷ் லதா ராம்கோபின் சில ஆவணங்களை காண்பித்துள்ளார். கையெழுத்திடப்பட்ட பர்ச்சேஸ் ஆர்டர், இன்வாய்ஸ், நெட்கேரில் இருந்து பெறப்பட்ட டெலிவரி நோட் உள்ளிட்டவற்றை காண்பித்தார். இதை பார்த்த மகாராஜ்க்கு சந்தேகம் தொடர்ந்து இருந்தது. இருப்பினும் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி என்பதால் ஆசிஷ் லதா ராம்கோபினுக்கு ரூபாய் 3,22 கோடியை வழங்கினார். இந்த பணத்தை பெற்ற ஆசிஷ் லதா ராம்கோபின் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தவில்லை. இதற்கிடையே தான் அவர் போலி ஆவணங்களை காண்பித்து பண மோசடி செய்தது தெரிய வந்தது. இது பற்றி மகாராஜ் மோசடி புகார் அளித்தார். இந்த வழக்கை விசாரித்த டர்பன் நீதிமன்றம் ஆசிஷ் லதாவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தேசிய வழக்கு விசாரணை ஆணையத்தின் பிரிகேடர் அங்வானி முலாட்சி ஆசிஷ் லதா ராம்கோபின் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி மோசடி செய்துள்ளார். இதனால் அவரை குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். மேலும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆவணங்களை வழங்கிய நிலையில் ஆசிஷ் லதா ராம்கோபினுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தற்போது அவர் 50,000 ராண்ட் பிணை தொகை செலுத்தி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். மகாத்மா காந்தியின் வாரிசுகள் பலர் மனித உரிமை ஆர்வலர்களாக பணியாற்றுகின்றனர். அவர்களில் ஒருவராக ஆசிஷ் லதா ராம்கோபினும் இருந்தார். இவரது தாய் எலா காந்தி தென்னாப்பிரிக்காவில் பிரபலமானவர். அவரது பணிகளை பாராட்டி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அரசுகள் விருதுகள் வழங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.